ஃபேஸ்புக் அப்படின்ற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு 500 லைக் மேலே வர வச்சிங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்ச இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சேவ் டு ஃபோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய வீடியோஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் டேரெக்டாக நம்மளோட கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸை எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லாமல் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம கேலரிக்கு கொண்டு வரது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு அதே மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ்புக் ஆப்லேருந்து வெளில வந்துருங்க. வெளில வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் FB வீடியோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். இதில் ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க்கை அங்கே பேஸ்ட் பண்ண சொல்லும். பேஸ்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்த அந்த வீடியோவோட தம்ப்லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகி உங்களோட கேலரியில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். செகண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான அந்த ஃபாண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டோ கமெண்ட்டோ பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். அது இல்லாமல் கஸ்டம் ஃபாண்ட்டில் நம்மளால் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அண்ட் கமெண்ட் பண்ண முடியும். அது எப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூல் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கூல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். நீங்கள் மேலே டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை இந்த இடத்துல இருக்கக்கூடிய காப்பி அப்படின்ற இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டோ அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கான கமெண்ட்ஸையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஸ்டம் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். தேர்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பொண்ணுங்க ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். இந்த மாதிரி வரக்கூடிய ஐடியிலேருந்து வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தானா இல்லை ஃபேக் ஐடியா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சர் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு சேவ் டு ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ்புக் ஆப்லேருந்து வெளில வந்துடுங்க. வெளில வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் கூகுள் அப்படின்ற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு டெஸ்க்டாப் சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நமக்கு கூகுள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அப்லோட் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் எந்தெந்த இடத்துலலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ரெக்வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க உண்மையானவங்களா அப்படின்றத ஈஸியாக நம்மளால் செக் பண்ணிக்க முடியும்.
ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா நம்ம பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஃபேஸ்புக் ஐடியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைரி மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதாவது நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனோம் அப்படின்ற எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்புக் ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ வேணால் டீஆக்டிவேட் ஆகலாம். இந்த மாதிரி டீஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு உங்கள் மொபைல் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் எல்லாத்துக்கும் டிக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா உங்களால் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி உங்களோட SD கார்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.